நம்ம ஏதாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேயோ, இல்ல உயரமா வளர்ந்திருக்க புல் சோலைக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டு, போராடி தப்பிச்சு வெளிய வந்ததுக்கப்புறம், திரும்பவும் அந்த சோலைக்குள்ள போய் மாட்டிட்டு, ஒரு லூப் மாரி நம்ம அத மாட்றோம். திரும்ப வெளில வரோம். திரும்ப நம்ம தொலைஞ்சு போயிர்றோம். திரும்ப போராடி வெளிய வரோம். இந்த மாரி நடந்துட்டு இருந்தா, நமக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். யாராவது காப்பாத்த வருவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம்ல. எங்க ஹீரோயினியும் அந்த மாரி தான் போய் மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள எப்படி காப்பாத்தி வெளில கொண்டு வரான்றது தான் அந்த படம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த டால் கிராஸ். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு உயரமா நல்லா அடர்ந்து வளர்ந்திருக்கிற ஒரு புல் சோலை காமிக்கிறாங்க. நம்ம ஊர் சைட்லாம் அந்த நாணல் வளர்ந்துருக்கும் இல்லையா? குளத்து சைட்லலாம் அந்த மாரி ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஏன்னா அந்த படம் வந்து லூப் மாரி நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவா புரியிற மாரி சொல்றேன். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கார்ல 2 பேரும் போயிட்டுருக்க மாரி காமிக்கிறாங்க. ஹீரோயினியோட பிரதரும் போறாங்க. ஹீரோயின் பேரு வந்து பிரகி. அவங்க அண்ணன் பேர் வந்து கால்ஸ். அவங்க 2 பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டே போறாங்க. உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற பிரச்சனைய முதல்லே என்ட்ட சொல்லியிருந்தா, நான் உன்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பேன்ல. எதுக்கு நீ எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவன் கூட வாழ்ற? அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணே தங்கச்சிய திட்டிட்டே வந்துட்டுருக்காரு. அதாவது நம்ம ஹீரோயின திட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க எதுவுமே பேசாம சைலன்ட்டா வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க குழந்தைய பார்த்துட்டே வந்துட்டே இருக்காங்க. "உன்ன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நெனச்சிட்டியா? நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. எல்லாரும் உன்ன எவ்ளோ நல்லா பார்த்துக்குவோம். நீ எதுக்கு அவன்ட்ட போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு இவரு திட்டிட்டே வந்துட்டுருக்காரு. இவங்க வந்து, "என்னோட வாழ்க்கை. அதை நீ தலையிடாத. விடு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டுருக்கும்போது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால அவங்களுக்கு வாமிட் வருது. ஸோ, ஒரு பிளேஸ்ல ஒரு சர்ச்சு கிட்ட வந்து நிறுத்துறாங்க அந்த ரோட்ல. வாமிட் பண்றாங்க. வாமிட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு சவுண்டு கேட்குது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "என்னை காப்பாத்துங்க" அப்படின்னு ஒரு குட்டி பையன் கத்துறா மாரி, பக்கத்துல வந்து ஒரு உயரமா வளர்ந்த ஒரு புல் சோலை இருக்கு. அந்த அண்ணன் என்ன பண்றான்னா, "நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு" சொல்லி பக்கத்துல இருக்க சர்ச் பில்டிங் கிட்ட போய் கார பார்க் பண்ணிட்டு, அவன் வந்து அந்த சோலைக்குள்ள நுழையிறான். "நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன். என்னன்னு பார்த்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. இவன் மட்டும் தனியா போறானே, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அந்த சோலைக்குள்ள நுழையிறாங்க. 2 பேருமே வழி மாறி போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு திசையிலன்னு கத்திட்டே இருக்காங்க. அந்த பையன கூப்பிட்டுட்டே நடந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனோனேயும் ஒரு மாரி பயமாயிருது அந்த அண்ணனுக்கு. என்ன பண்றாருன்னா, "ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணு. நம்ம 2 பேரும் வழி மாறி வந்துட்டோம். எங்க இருக்கோம்னு செக் பண்ணிக்கலாம். நீ ஜம்ப் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணும்போது எங்க இருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லும்போது, மொத டைம் ஜம்ப் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்க மாரி இருக்கும். 2வது டைம் ஜம்ப் பண்ணி பார்க்கும்போது, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில அவங்க அண்ணன் இருக்க மாரி ஃபீல் ஆகும். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிரும். என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இங்க அவங்க அண்ணன் கால்ஸ் இருக்கார்ல, அவரு நடந்து வந்துட்டே இருப்பாரு. பார்த்தா ஒரு இடத்துல சேரா இருக்கும். வழுக்கி விழுந்துருவாரு. விழுந்ததுன்னு எந்திரிச்சு பார்த்தா, பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு நாய் வந்து அழுகுன மாரி இருக்கு. அத பார்த்து ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினே எந்திரிச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்க ஒரு ஆள் வராரு திடீர்னு. அவரு வந்து, "என் பேர் ராஸு. என் பையன் இதுக்குள்ள தொலைஞ்சுட்டான். அதனால அவன தேடி நான் வந்தேன். வாங்க நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். தனியா போகாதீங்க. வழி தவறிடுவீங்க." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இவங்களும் அவர நம்பி போயிட்டுருக்காங்க. இங்க பார்த்தா அவங்க அண்ணன் அழுதுட்டு இருப்பானா உட்காந்து. அங்க பார்த்தா பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நிப்பான். நின்னுட்டு அவன் பேர சொல்லி கூப்பிடுவான். "கால்ஸ் தானே நீ? நீ உன் தங்கச்சிய தேடி தானே இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? என் தங்கச்சி தேடி வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கும்போது, "இங்க எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க உயிரோடு இருக்கவங்கள பார்க்க முடியாது. ஆனா இறந்து போன நெறைய பொணங்கள நம்ம வந்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா வந்து செத்து கிடக்கும். அத அவன் பேசிட்டே குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். அந்த பையன் பேரு ராபின். இந்த ராபின் என்ன பண்றான்னா, அவரு கேட்பாரு, "நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப வழி தெரியும்ல உனக்கு?" அப்படின்னு. "நானும் ரொம்ப நாள் ஆச்சு இங்க மாட்டி. ஆனா வழி எனக்கு தெரியல. என் அப்பா, அம்மாவ மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இங்க ஒரு கல் இருக்கு. அது என் கூட பேசும். அதுகிட்ட போய் கேட்கலாம் வாங்கன்னு" சொல்லி அந்த கல்லுக்கிட்ட கூட்டு போறான். இவனும் அங்க போறான். கால்ஸும் போயிட்டு அந்த கல்லுக்கிட்ட பேசிட்டு, "இங்க பாருங்க இது வந்து விசித்திரமான கல்லு." அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த கல்ல தொடும்போது, அவனுக்கு அப்படியே புல்லரிக்குது உடம்பே. "ஸோ நீங்களும் தொடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கால்ஸ் என்ன பண்ணுவான்னா, பயந்துகிட்டே தொட போவான். பார்த்தா அங்க பின்னாடி ஒரு குரல் கேட்கும். "காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி கத்துறா மாரி. உடனே பிரகி, "இந்தா நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். ஓடிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா, "அங்க போகாத. அங்க யாருமே இல்ல. இது இப்படித்தான் மாயை மாரி நடக்கும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா மறுநாள் காலையில ஆயிருது. விடிஞ்சிருது. ஒரு பெட்ரோல் பங்க் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு 2 பேர் விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோல யார் இருக்கான்னு பார்த்தோன்னா, நம்ம பிரகியும், கால்ஸும் தான் இருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, அப்படியே வந்துட்டே இருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு சர்ச் இருக்கு. அத பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது,
அங்க பிரகியோட கார் நிக்கிறத பாத்துர்றாரு. கார் கிட்ட போய் பார்த்தா, கார் ரொம்ப நாள் நின்ன மாரி தூசி படிஞ்சு போய் கிடக்கு. அப்படியே நடந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, பிரகியோட புக்ஸ் ஒண்ணு அங்க கிடக்கு. அத எடுத்து பார்த்துருக்கும்போது, பிரகிக்கு என்னமோ ஆயிடுச்சு, இங்க தான் இருப்பா போல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்கும்போது, பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த சோலைக்குள்ள இருந்து அவளோட குரல் கேட்குது. "நான் இங்க தான் இருக்கேன். என்ன வந்து காப்பாத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆள் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரகியோட ஹஸ்பண்ட். அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி தான் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. பார்த்தா அவர் தேடி வந்திருப்பாரு. அவன் பேர் என்ன பார்த்தோன்னா ட்ராகோஸ். அவரு என்ன பண்றாருன்னா, சோலைக்குள்ள போயிட்டா நம்ம தொலைஞ்சிருவோம் இல்லையா? பொதுவா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டா தொலைஞ்சிருவோம். ஸோ, அங்க ஏதாவது குச்சி உடைச்சு விட்டு போணும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போணும். இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த சோலையெல்லாம் ஒண்ணா சேர்த்து கட்டி வச்சுட்டு, ஒவ்வொரு இடத்துலயும் கட்டி கட்டி விட்டுட்டு போயிட்டுருப்பாரு. ஆனா, அந்த சோலை அதுவாவே கலண்டு நார்மலா நின்னுரும். இப்படியே போயிட்டுருக்கும்போது நைட் ஆயிரும். நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாரு. பேசாம ஒரு இடத்துல படுத்திருப்பாரு. படுத்திருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த தம்பி வருவான். அந்த சின்ன தம்பி ராபின் வருவான். அவன் வந்துட்டு, "என்ன ட்ராகஸ் இங்க படுத்திருக்க? உன் ஒய்ஃப தேடி வந்தியா? பிரகி இங்க தான் மாட்டியிருக்கா. கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லவும், "என்ன உனக்கு எப்படி தெரியும்? நான் என் பேர் எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி இவனும் அதே மாரியே கேட்குறான். படத்துல எப்படி காமிக்கிறாங்கன்னா, திரும்ப அப்படியே காலையில ஆகுது, நைட் ஆகுது. இந்த மாரி ஒரு சைக்கிள் காமிக்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது, அந்த பையன் என்ன பண்றான், "நான் உன் ஒய்ஃப காமிக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பார்த்தா அவ வந்து ஆல்ரெடி இறந்து போய் பொணமா இருப்பா. இவன் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டுருப்பான். அப்புறம் அவளோட கழுத்துல இருந்து ஒரு செயின் எடுப்பான். இவன் ஆசையா போட்டிருந்த செயின எடுத்து கையில வச்சுக்குவான். மறுநாள் விடிஞ்சிருது. அங்க பார்த்தோம்னா, அந்த சர்ச் பில்டிங் பக்கத்துல ஒரு டாகு, ஒரு அம்மா, ஒரு பையன் 3 பேர் நிக்கிறாங்க. அந்த சோலைக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. அந்த டாக் வந்து போய் பார்க்கலான்னு ஓடுது. அந்த டாக்க தொரத்திட்டு அந்த பையனும் ஓடுறான். இது யாருன்னா, அந்த ராபின். அந்த சின்ன பையன் தான். அவனோட டாக் வந்து ஃப்ரெடி. அது ஓடுறனால தான் இவன் அந்த சோலைக்குள்ள ஓடிருவான். உடனே தொலைஞ்சிருவான். இவன தேடி அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் ஓடுவாங்க. ஸோ, அவங்க 4 பேருமே 4 திசையில போயிருவாங்க. திரும்ப நைட் ஆயிருது. இந்த மாரி நைட் ஆகி, பகலாகி அந்த மாரி மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. அப்படியே தொலைஞ்சிருவாங்களா? அப்புறம் திரும்ப மார்னிங் காமிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹீரோயினும், அவங்க அண்ணனும் வர்ற சீன் நடக்குது. அதாவது அந்த பையன் எப்படி தொலைஞ்சான் அப்படின்ற ஒரு இத காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோயினியும், அவங்க அண்ணனும் உள்ள போறாங்க அப்படின்ற சீனையும் காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு இதே மாரியே அவங்க 2 பேரும் கத்திட்டே போறத, ஆல்ரெடி ஹீரோ வந்து உள்ள நுழைஞ்சிருக்காரு இல்லையா? ஸோ ஹீரோயினியோட சவுண்ட கேட்டு அவரு என்ன பண்றாருன்னா, "பிரகி நீ எங்கேயும் போகாத. அதே இடத்துலயே இரு. என்னோட வாய்ஸ மட்டும் நீங்க 2 பேரும் நல்லா கேட்டு அதுக்கேத்த திசையில வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஏற்கனவே இந்த மாரி தான் நாங்க ட்ரை பண்ணோம். திரும்பவும் அந்த மாரி தான் நடக்குது. உள்ள வந்து தொலைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. இந்த தடவ நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவனோட வாய்ஸவே ஃபாலோ பண்ணி எல்லாரும் போறாங்க. ஒரு இடத்துக்கு போய் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. அந்த குட்டி பையன் ராபின், ஹீரோயின் பிரகி, அவங்க அண்ணன் கால்ஸு, இந்த ட்ராகஸ், ஹீரோ அப்படி எல்லாமே வந்துட்டு ஒண்ணா ஜாயின் ஆயிடுறாங்க. பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது, "நான் உன்ன தேடி நம்ம வீட்டுக்கு போனேன். அங்க இல்ல. நீ எங்க போயிட்ட?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, உடனே அவன் அந்த ஹீரோயினோட அண்ணன் இருப்பான் இல்லையா? அவன் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் அவ கூட பேச வேணாம். நீ அவள விட்டுட்டு போயிட்டல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, "நம்மள யாரோ பார்த்துட்டு இருக்க மாரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த சின்ன பையன தூக்கி தோள் மேல உட்கார வச்சு, "உனக்கு உயரமா ஏதாவது தெரியுதா? பில்டிங் எதுவும் தெரியுதா? வழி எதுவும் தெரியுதான்னு?" கேட்கும்போது, "அங்க ஒரு பில்டிங் தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, ஹீரோ கைய பிடிச்சு வயித்துல வச்சு, "நமக்கு குழந்தை பிறக்க போகுது" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது வந்து அந்த அண்ணனுக்கு பார்க்க பிடிக்கவே இல்ல. பொறாமையா இருக்கு. இப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இருட்டாயிருச்சு. போயிட்டுருக்கும்போது, அந்த சோலைக்குள்ள இருக்க அந்த புல்லெல்லாம் ஹீரோயின் கால கிழிக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஆகுது. ஏதேதோ உருவம்லாம் தெரியிற மாரி இருக்கு. குழந்தையும் சேர்த்து அது டார்ச்சர் பண்ற மாரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ, அந்த சோலைக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டிருந்து அந்த பையனோட அப்பா, அந்த ராஸ் இருக்கார்ல, அவரு வந்துருவாரு. வந்தோனே, "எங்க போறீங்க? அங்கலாம் எந்த பில்டிங்குமே இல்ல. பாருங்கன்னு" சொல்லவும், அந்த பையன திரும்ப தூக்கி காமிச்சா, அந்த இடத்துல பில்டிங்கே இல்ல. ஸோ, நைட் ஆயிரும்ன்றனால அந்த கல்லுக்கிட்ட அவரு கூட்டு போயிருவாரு. அந்த கல்லுக்கிட்ட போயிட்டு அந்த கல்ல பத்தி புகழ்றாரு. அந்த கல்லு இப்படி பண்ணும், அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு டென்ஷன் ஆயிரும் ஹீரோயினுக்கு. நம்ம தப்பிக்கிறதுக்கு வழிய தேடணும். உன்கிட்ட கல்ல பத்தியா நாங்க கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே மொறச்சிட்டு நிப்பான். அந்த குட்டி பையனோட ராபின் அவங்க அம்மா வந்துருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாரும் சீக்கிரம் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ராஸ் இருக்கார்ல அந்த பையனோட அப்பா வந்து ஒரு மாரி முகத்த வச்சுட்டு ரொம்ப கொடூரமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, அது வந்து ஒரு பேய் மாரி நடந்துட்டு இருக்கான். அப்படிங்கும்போது, நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மாவையும் சேர்த்து கூப்பிடுறாங்க. அ யாரும் இங்கேருந்து போக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான் அவன்.
ஸோ இவன் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஓடி அவங்கள்ட்ட போயிடுறான். அந்த பையனோட அம்மா தப்பிச்சு போகும்போது, அந்த ராஸ் இருக்கார்ல, அந்த பையனோட அப்பா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட தலைய அப்படியே நசுக்கி கீழ போட்டு கொன்றுறாரு. ஸோ ஏதோ ஒரு வழியா போராடி பக்கத்துல ஓடிட்டுருப்பாங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்கும். அங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சதுக்கப்புறம் ராஸும் அங்க வந்துருவாரு. பார்த்தா அந்த டாகும் உயிரோட தான் இருக்கும். அங்க அங்க நின்னு பார்த்தா, அ நாய் வந்து ஒரு புதருக்குள்ள போது. பார்த்தா திரும்ப கொஞ்சம் தூரத்துல பார்த்தா மெயின் ரோட்ல போய் திரும்ப அந்த புதருக்குள்ள போயிருது. அந்த மாரி நடக்கும். அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு இது இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சு எப்படியாவது உயிரோட எல்லாம் வெளிய போகணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா, தவறி விழுக போகும்போது ஹீரோயினியோட அண்ணன் கைய பிடிச்சிருப்பாரு. "என்னை விட்றாத" அப்படின்னு இவர் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அண்ணன் வந்து வேணும்னே கீழ விட்டு தள்ளி விட்டுருவாரு. ஹீரோ மயங்கி கீழ விழுந்துருவாரு. உடனே அந்த பையன் பார்த்துட்டே இருப்பான். "நீ சொல்லிறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வருவா. "வா நம்ம கீழ ஓடலாம். அவர் வந்து நம்மள கொல்ல வராரு" அப்படின்னு சொல்லி அவன ஹீரோயினி அண்ணன் ஹீரோயினிய இழுத்துட்டு ஓடி வருவாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து, "எங்க என் ஹஸ்பண்ட் காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவர் வந்து "வந்துருவான். நீ வா" அப்படிங்கவும், "நீ தான் அவன ஏதோ பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி கோவத்துல கிளம்பி போயிட்டுருப்பா. திரும்பவும் அந்த சோலைக்குள்ளேயே எல்லாமே நுழைஞ்சிருவாங்க. பார்த்தா அந்த பையன் ப்ளஸ் ஹீரோ வந்து மயக்கம் தெளிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவாரு. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஹீரோயினியும் அவங்க அண்ணனும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன். நீ இந்த செயின மட்டும் அவங்கள்ட்ட எப்படியாவது தப்பிச்சு போய் குடுத்துரு" அப்படின்னு சொல்லி அந்த செயின குடுத்துட்டு, அந்த குட்டி பையனோட அப்பா இருந்தாரு பார்த்தியா, அவர அடிச்சே கொன்றுவான் ஹீரோ. கொன்னுட்டு அந்த கல்ல போய் தொட்டுருவாரு. அந்த கல்ல தொட்டோனயும் அந்த கல்லு அப்படியே ஒரு மாரி ரெட் கலர்ல அந்த காடு ஃபுல்லும் ஒரு வழி காமிக்கும். வழி காமிச்சோனயும் அந்த பையன் பார்த்தா ஆ காலையில விடிஞ்சிருக்கும். ஒரு சர்ச்சுக்குள்ள இருப்பான். சர்ச்சு டோர தொறந்து பார்த்தா, ரோட்ல கார் நிக்கும். கார்ல யார் இறங்குறாங்கன்னு பார்த்தா, ஹீரோயினியும் அவங்க அண்ணனும் இறங்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஓடி போய் "உள்ள போகாதீங்க. உள்ள போனா நம்ம உயிருக்கே ஆபத்து" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அண்ணன் "இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரோ ஹெல்ப்ன்னு கத்துறாங்க" அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள நுழைய போவான். உடனே ஹீரோயின் கையில அந்த குட்டி பையன் வந்து "இத உங்கள்ட்ட குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லி குடுப்பான். அவ அவளோட கழுத்துல இருக்க டாலரையும், அந்த கையில வச்சிருக்க டாலரையும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஏதோ ஒண்ணு நடக்குது இங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன "நீ உள்ள போகாத. வா நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் சேர்த்து கூட்டிட்டு, "நான் எங்க வீட்டுக்கே போறேன். நீ வண்டிய திருப்பு" அப்படின்னு சொல்லவும், கார திருப்பி அவங்க வீட்டுக்கே போறாங்க. இங்க உள்ள ஹீரோ என்ன பண்றாருன்னா, "அப்பாடா நம்மள எப்படியோ காப்பாத்தியாச்சு. நம்ம ஒய்ஃபையும் காப்பாத்தியாச்சு" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசாம படுத்துக்குவாரு. ஏன்னா, இந்த காட்டுக்குள்ள அவரு மாட்டியிருந்தனால தான் ஹீரோயினி கூட அவருக்கு போய் வாழ முடியல. அது தெரியாம தான் அவங்க கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சுன்னு ரிலாக்ஸ்டா அந்த புல்லு மேலே படுத்திருக்காரு. இதோட படம் முடிஞ்சிருச்சு.